அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயங்கள் 21 மற்றும் 22. திருமண தினத்தன்று இரவில் எந்த பெண்ணும் என்ன இன்ப நிலையை எதிர்பார்ப்பாளோ அதை எதிர்பார்த்த சித்தரஞ்சனி கௌதமி புத்திரன் பதிலால் பெருத்த ஏமாற்றத்தையே அடைந்தாள். சண்டி கோமத்திற்கு பிறகு தாபிலேஸ்வரர் கோவிலுக்கு வந்து உணவருந்திய பிறகு கோவில் உள்மண்டப தூணில் சாய்ந்த வண்ணம் கௌதமி புத்திரன் ஏதோ தீவிர யோசனையில் இறங்கிவிட்டதை கண்ட புது மணப்பெண்ணான சித்தரஞ்சனி அந்த யோசனை தன்னை பற்றியதாகத்தான் இருக்கும் என்ற மனப்பொறுப்பில் என்ன யோசிக்கிறீர்கள் என்று வினவியதும் குறிப்பறிந்து சேனாதிபதி அந்த புறம் சென்று விட்டதையும் கவனித்தும் தனது கையை அவனது கையோடு இணைத்துக் கொண்டாள். ஆனால் இரவு தான் எதிர்பார்த்தது போல இருக்காது என்றும் பெருத்த அபாயத்தை எதிர்பார்ப்பதாகவும் சதர்கனி கூறியதும் ஏமாற்றத்தையும் ஏமாற்றத்தால் ஏற்பட்ட துன்பத்தையும் அடைந்த சித்தரஞ்சனி என்ன அப்பேற்பட்ட அபாயம் என்று கேட்டதும் அதற்கு அவன் கூறிய பதில் அவளை திகைக்க வைத்தாலும் அவள் அவன் மீது சாய்ந்து கொண்டு, நாகப்பாணனை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடை போடுகிறீர்கள் என்று கூறினாள். இல்லை சித்தரஞ்சனி, ஷகரத இனத்தைச் சேர்ந்த நாகப்பாணன் அபராந்தா முழுவதையும் மகாராஷ்டிரத்தையும் கைப்பற்றி இருப்பவன். அவனை குறைவாக எடை போடுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். எத்தனையோ வெற்றிகளை கண்டிருக்கும் நாகப்பாணன் இந்த ஒரு தோல்வியை கண்டு நிச்சயம் அஞ்ச மாட்டான். ஆகையால் நாம் எச்சரிக்கையுடனே இருக்க வேண்டும் என்று கூறிய சதர்கனி மீண்டும் கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்தான். அப்படியும் மனம் சமாதானப்படாததால் அவன் கையுடன் தனது கையை மேலும் பிணைத்துக் கொண்ட சித்தரஞ்சனி, முதல் கோணல் முற்றும் கோணல் என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு என்றாள். தெரியும் எனக்கு என்றான் சதர்கனி. முதல் நாளே ஏற்படும் வாழ்க்கை தடங்கள் மேலும் தொடர்ந்தால் என்று கேட்டாள் சித்தரஞ்சனி. நிச்சயம் தொடராது என்று திட்டமாக கூறினான் சதர்கனி. அதை எப்படி அத்தனை திட்டமாக சொல்கிறீர்கள்? அபராந்தாவுக்கும் மகாராஷ்டிரத்திற்கும் தட்சிண தேசம் முழுமைக்குமே நான் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கிறது என்ற சதர்கனி. அது மட்டுமல்ல சித்தரஞ்சனி, என் தாயின் ஆசையும் லட்சியமும் அதுதான் என்று அழுத்தி கூறினான். உங்கள் தலையெழுத்தை நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் தாயின் ஆசையும் நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம்? அப்படி ஆசை நிராசையானால் என்று கேட்டாள் சித்தரஞ்சனி. அவளது குரலில் துன்பம் தோய்ந்து கிடந்தது. மெல்ல புன்முறுவல் கொண்டான் கௌதமி புத்திரன். சந்தேகம் மனிதனின் முதல் சத்துரு சித்தரஞ்சனி. தவிர என் தாயின் வாக்கு தெய்வ வாக்கு. அவள் கூறியது இதுவரை பொய்யானதில்லை. என் தந்தை போர்க்களத்தில் இறப்பார் என்று அவர்தான் கூறினார். இந்த பிசாசு விஷயத்தை ஆராய என்னை அனுப்பியவரும் என் தாய்தான். இதோ என்னிடம் இருக்கும் இந்த ரட்சையை பார் என்று கச்சையில் பத்திரப்படுத்தியிருந்த அந்த ரட்சையை காட்டினான். இது என்ன செய்யும் என்று அதை கையில் வாங்கி வைத்துக் கொண்டு திருப்பி திருப்பி பார்த்தாள் சித்தரஞ்சனி. ரட்சிக்கும், அதனால் தான் ரட்சை என்று கூறுகிறோம் என்றான் சதர்கனி. என் தாயின் பெயர் கௌதமி பாலாசிரி என்றும் கூறினான். அதனால் என்ன? அந்த பெயருக்கு தகுந்த சக்தி உள்ளவள். பாலா உபாசினி, சக்தியை உடையவள். அவள் கையினால் ரட்சை வாங்கிக் கொள்ள எத்தனையோ வீரர்கள் பிரதிஷ்டானாவுக்கு வருகிறார்கள். சாகர்களின் முன்னேற்றம் தடைப்பட்டதற்கு என் தாய்தான் காரணம் என்று பிரதிஷ்டானாவில் அனைவரும் நம்புகிறார்கள். அவரை சாதாரணமாக எண்ணாதே, அவர் தெய்வம் என்று தன் தாயை நினைத்து உணர்ச்சி வசப்பட்டான் கௌதமி புத்திரன். சித்தரஞ்சனி அதற்கு மேல் கேள்வி எதுவும் கேட்கவில்லை. கேள்வி எதுவும் பயன்படாது என்ற காரணத்தால் கண்களை மறுபடியும் மூடிவிட்ட சதர்கனி நீண்ட யோசனைக்கு பிறகே கண் வழித்தான். அதற்கு மேல் சித்தரஞ்சனி ஏதும் பேசவில்லை. தூணில் அவனது பக்கத்தில் தானும் சாய்ந்து அவன் உடலுடன் தனது உடல் ஊராக சிந்தனை வசப்பட்டு அமர்ந்திருந்தாள். கண்ணை விழித்ததும் அவளை திரும்பி பார்த்த கௌதமி புத்திரன் சித்தரஞ்சனி அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்து, இன்று இரவில் நல்ல நிலவிருக்கும் சித்தரஞ்சனி என்றான்.
அவன் எதற்காக அதை சொல்கிறான் என்பதை அறியாத அவள், நீங்கள் பேசுவது எல்லாம் புதிராக இருக்கிறது. நிலவிருக்கும், இருந்தால் என்ன, அதனால் நமக்கென்ன பயம் என்று கேட்டாள். நாம் தூங்காதிருக்கலாம், நிலவில் பயணம் செய்யலாம், எத்தனையோ விதமாக இன்பமாக இரவை கழிக்கலாம் என்றான் சதர்கனி. சித்தரஞ்சனி அதற்கு பதிலேதும் கூறாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள். அந்த சமயத்தில் தலை நீட்டிய சேனாதிபதி, புறவிகள் சித்தமாக இருக்கின்றன என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டான். இன்னும் நேரம் இருக்கிறது, சந்தியா கால பூஜை முடியட்டும் என்றான் சதர்கனி. மேலும், சித்தரஞ்சனி, எனது பட்டுகளை எடுத்து வை, நான் நீராடிவிட்டு வருகிறேன் என்றான். இதுதான் என் வேலையா என்று சீறினாள் சித்தரஞ்சனி. பூஜைக்கு உதவுவது மனைவியின் முக்கிய கடமை அல்லவா என்று சுட்டிக்காட்டினான் கௌதமி புத்திரன். அப்படியா? எனில் பூஜை பாத்திரங்களை துலக்கட்டுமா, மணியை சுத்தம் செய்யட்டுமா என மேலும் எரிச்சலுடன் கேட்டாள் அவள். பாத்திரம் மணி எல்லாம் சேனாதிபதியின் பொறுப்பு என்று கௌதமி புத்திரன் கூறிவிட்டு, சேனாதிபதி, இங்கு நீ கவனித்துக்கொள் என்று எச்சரித்துவிட்டு தனது வாளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் சதகர்ணி. கௌதமி புத்திரன் மலைப்பகுதியில் கிளம்பிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் நாகபாணனும் அஞ்சன்வேல் கோட்டையில் இருந்து கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்போது அவனை தொடர முற்பட்ட காஷ்டானனை நோக்கிய நாகபாணன், நீ எங்கு வருகிறாய் என்று எரிச்சலுடன் வினவினான். தாங்கள் எங்கு போகிறீர்கள் என்று காஷ்டானன் வினவினான். போகும்போது எங்கே போகிறேன் என்று கேட்கக்கூடாது என்று உனக்கு எத்தனை முறை கூறியிருக்கிறேன். கேட்காவிட்டால் நீங்கள் செல்லும் இடத்தை தெரிந்து கொள்வது எப்படி என்று அவனும் கேட்டான். பகலில் காஷ்டானன் காட்டிய முட்டாள்தனத்தை எண்ணி பார்த்த நாகபாணன் சினத்தின் எல்லையை அடைந்தான். அந்த மாலை நேரத்தில் பகல் காட்சி அப்போதும் அவன் கண் முன்னால் நின்று கொண்டிருந்தது. சத்ரபன் காஷ்டானன் பின்தொடர 50 வீரர்களுடன் படகுகளில் திரும்பியதையும், அந்த வீரர்களில் சிலர் காயமடைந்து தள்ளாடி வந்ததையும் கோட்டை மீது இருந்தே கவனித்த நாகபாணன் தனது முயற்சி தோல்வியடைந்ததை புரிந்து கொண்டதால் வேகமாக கீழே இறங்கி வந்தான். சத்ரபன் தன்னை அணுகியதும் அணுகாததுமாக, எங்கே சித்தரஞ்சனி, எங்கே சாதவாகனன் என்று வினாக்களை வீசினான். தப்பிவிட்டார்கள் என்றான் சத்ரபன். நீ அழைத்துச் சென்ற 50 வீரர்கள் என்ற வாசகத்தை முடிக்கவில்லை நாகபாணன். முடிக்காத நிலையே அவன் வெறுப்பையும் சினத்தையும் காட்டியது. சத்ரபன் பேசும் முன்பே காஷ்டானன் முன் வந்து, அங்கு நடந்தது வீரர் போர் அல்ல என்றான். வேறு என்ன போர் என்று நாகபாணன் குரல் சாந்தமாக இருந்தது. அது மயானத்தின் சாந்தத்தை ஒத்திருந்தது. கிராமவாசிகள் எதிரியின் துணைக்கு வந்தார்கள். மரங்களின் மறைவில் இருந்தும் பெரும் கற்களை வீசினார்கள். பல வீரர்களின் மண்டைகள் உடைந்தன என்று விளக்கி கூறினான் காஷ்டானன். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? சேனாதிபதி தான் தப்புவதற்கு என் உதவியை பெற்றுக் கொண்டான். உன் உதவியை அவன் பெற்றுக் கொண்டானா? ஆம், தான் தப்ப என்னை தனக்கு முன்பாக பிடித்துக் கொண்டான். அதனால் வில்லவர் வாளிகளை எய்யவில்லை. ஓஹோ, பிறகு நான் இல்லை, சதர்கனி என்னை மாப்பிள்ளை தோழனாக ஆக்கிக் கொண்டான். மாப்பிள்ளை யார்? அது அவர்தான். இதை கேட்டதும் பயங்கரமாக நகைத்த நாகபாணன், நன்று நன்று என்று நகைப்பின் ஊடே அதை சிலாகிக்கவும் செய்தான். பிறகு அவனுக்கும் ஒதுங்கி நின்ற சத்ரபனுக்கும் சேர்ந்தே, இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். சதகர்ணியையும் சித்தரஞ்சனியையும் கூட்டிக் கொண்டு வா. அதில் நீங்கள் தோல்வியடைந்தால் உங்களை தூக்கு போட்டு விடுவேன் என்று உரிமைவிட்டு, இரவு கோட்டையில் எனது அறைக்கு வாருங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டு நடக்க முற்பட்டவனே சத்ரபன். அந்த சண்டிகோமம் மக்களின் பயத்தை அகற்றிவிட்டது என்று மெதுவாக சமாதானம் சொல்ல துவங்கினான். சண்டிகோமம் அதற்காக மட்டும் ஏற்பட்டதல்ல. அந்த புகை யம புகை சத்ரபா.
கடற்கொள்ளைக்காரர்கள் தங்கள் இருப்பிடத்தை சகாக்களுக்கு தெரியப்படுத்தவும் இம்மாதிரி புகை கிளப்புவார்கள். அதைத்தான் செய்கிறான் அந்த சதகர்ணி. யாரையோ அழைக்க பார்க்கிறான். அது யார்? தனி மனிதனா, தனிப்படையா? எனக்கு அதுதான் புரியவில்லை. ஆனால் விரைவில் சாதவாகனனை அழிக்காவிட்டால் அவன் நம்மை அழித்து விடுவான் என்று கூறிய நாகப்பாணன் ஆற்றங்கரையை நோக்கி சென்றான். அங்கிருந்து ஒரு படகை எடுத்துக்கொண்டு தானே துடுப்புகளை துளாவி தனது மரக்களத்திற்கு சென்றான். அன்று இரவின் ஆரம்பத்தில் திரும்பி கோட்டைக்கு வந்த நாகப்பாணன் தனது அறைக்கு சத்திரபனையும் காஷ்டானனையும் வரவழைத்து சாதவாகனனை அழிக்க பயங்கர திட்டம் ஒன்றை விளக்கினான். நன்றாக கேளுங்கள். கௌதமி புத்திரன் கிராமவாசிகள் அனைவரையும் மலைப்பகுதியில் குடியேற்றி விட்டால் 4 நாட்களில் நான் இங்கு எதிர்பார்க்கும் நமது மரக்கலங்களில் வரும் நமது படைகளை நாம் மலைப்பகுதியில் இறக்கி தளம் அமைக்க முடியாது. ஆகவே இன்று நாளைக்குள் நாம் திட்டமான முடிவுகளை காண வேண்டும். சில வீரர்களுடன் சத்ரபர் சென்று மலைக்காட்டின் தனிப்பகுதி ஒன்றில் தீ வைக்கட்டும். அதை அணைக்க மக்கள் கூட்டமாக வருவார்கள். அப்போது அவர்களை மடக்கி அழித்து விடுவோம். அந்த தீயை சமாளிக்கவும் மக்களை காப்பாற்றவும் கௌதமி புத்திரன் விரைந்து வருவான். அந்த நேரத்தில் கோவிலுக்கு காஷ்டானன் சில வீரர்களுடன் சென்று சித்தரஞ்சனியையும் சேனாதிபதியையும் பிடித்து வரட்டும். ஒருவேளை கௌதமி புத்திரன் தப்பினால் சித்தரஞ்சனியை வைத்து அவனை பிடிக்கலாம். ஆட்டை வைத்து புலியை பிடிப்பது போல என்று மகா சத்ரவன் கூறினான். குரூரமான பொன்மருவலும் கொண்டான். அவனது திட்டப்படியே சத்ரபர் 20 வீரர்களுடன் கிளம்பினான் அக்கறைக்கு. கூடவே காஷ்டானனையும் அழைத்துக் கொண்டான். அக்கறையில் இறங்கியதும் 10 வீரர்களை காஷ்டானனுடன் கோவிலை நோக்கி அனுப்பிவிட்டு தான் 10 வீரர்களுடன் அந்த மலைக்காட்டின் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதிக்கு சென்றான். தாப்போல் மலையின் ஒரு தனி பகுதி அது. மரங்களில் மிக அடர்த்தியாக இருந்ததாலும் 2-3 பெரும் பாறைகள் மீது அவை தனிப்பட முளைத்திருந்ததாலும் காடு முழுவதும் தீப்பிடிக்காது என்ற முடிவுக்கு வந்தான் சத்ரபன். காடு முழுவதும் தீப்பிடிக்க விடாதே. அப்படி தீப்பிடித்தால் பேரழிவு ஏற்படும். பிறகு மக்கள் நம்மை தொற்றுவார்கள். அக்கம் பக்க நாடுகளும் இதே மாதிரி நாசத்தை சகிக்க மாட்டார்கள் என்று எச்சரித்திருந்தான் நாகபாணன். அதை மனதில் கொண்ட சத்ரபன் பெரும் அக்னியை ஏற்பட செய்வதும் பீதியை அளிக்க வல்லதும் ஆனால் மலைக்காடு முழுவதையும் கொளுத்தாததுமான அந்த தனி பகுதியை தனது திட்டத்திற்காக தேர்ந்தெடுத்தான். அடுத்து பந்தங்களை கொளுத்த உத்தரவும் பிறப்பித்தான். 4 பந்தங்களை கொளுத்திய 4 வீரர்களை நோக்கி தீயை வையுங்கள், சற்று பட்ட கிளைகளாக பார்த்து என்று அவர்களுக்கு உத்தரவிட்டான். பந்தங்களை வீரர்கள் ஏந்தி உலர்ந்து கிடந்த சில கிளைகளை நோக்கி நடந்தார்கள். முதல் பந்தத்தின் ஜுவாலை உலர்ந்த ஒரு கிளையுடன் சம்பந்தப்பட்டது. அடுத்து அந்த காட்டில் பிரளய அக்கினி பரவும் என்று நினைத்த சத்ரபன் குதூகலித்தான். சந்தியா கால பூஜைக்கு தனது பட்டு வேட்டைகளில் எடுத்து வைக்குமாறு சித்தரஞ்சனிக்கும் பாத்திரங்களை சுத்தப்படுத்துமாறு சேனாதிபதி வஜ்ரபாகுவுக்கும் உத்தரவிட்டு கோவில் மண்டபத்தில் இருந்து வெளியே வந்த கௌதமி புத்திரன் வாசிஷ்டி நதியின் முகத்துவாரத்தை நோக்கி செல்லாமல் மலையின் செங்குத்தான பாறைகளின் மறைவிலும் மரங்களின் மறைவிலும் நடந்து அஞ்சன்வேல் கரைக்கு நேர் இக்கரைக்கு வந்து நதியில் இறங்கி நீராட துவங்கினான். மலையின் புதர்களால் மறைக்கப்பட்ட ஓர் இடத்தில் இறங்கிய சாதவாகனன் நீராடும் முகாந்திரத்தில் எதிர்கரையையும் கவனித்தான். நடமாட்டம் மும்முரமாக இருப்பதையும் கோட்டைக்குள் சென்றும் மீண்டும் வெளியே வந்தும் வீரர் பலர் அணிவகுத்து சித்தமாக இருப்பதையும் பார்த்து ஏதோ பலமான திட்டத்தை நாகபாணன் வகுக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் நாகபாணன் அக்கறையில் தோன்றி படகொன்றை எடுத்துக்கொண்டு நதியின் முகத்துவாரத்தை நோக்கி செல்வதையும் பார்த்து ஏதோ கடுமையான ஏற்பாட்டை செயலாற்றுவதில் இறங்கி இருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டதால் அதை பற்றி சிந்தித்த வண்ணமே அந்த மறைவான இடத்தில் நீராடியவன் நீண்ட நேரம் நீராட்டத்தை முடிக்காமலே நீரில் அமிழ்ந்து கிடந்தான். கடைசியில் அவன் நீராட்டத்தை முடித்துக் கொண்டு உடல் துவட்டி பட்டுகளை அணிந்து விபூதியும் தரித்து கொண்டவன் நாகபாணன் படகை நோக்கி கொண்டே நின்று கொண்டிருந்தான். அவன் மரக்களத்தில் ஏறியதையும் சிறிது நேரத்திற்கெல்லாம் படகில் இறங்கி கோட்டையை நோக்கி திரும்பி வர துவங்கியதையும் பார்த்தான். அதனால் ஏற்பட்ட தீர்க்க சிந்தனையுடன் கோவிலுக்கு திரும்பினான்.
அவன் முகத்தில் காணப்பட்ட கவலை கலந்த சிந்தனையை கவனித்த சித்தரஞ்சனி, ஏதாவது விசேஷம் உண்டா என வினவினாள். இருப்பதாகத்தான் தெரிகிறது. எதையும் இரவு ஏறியதும் புரிந்து கொள்ளலாம் என்று பதில் கூறிய சதகர்ணி நேராக காபிலேஸ்வரர் கர்ப்ப கிரகத்திற்கு சென்று தன் பூஜையை துவங்கினான். சேனாதிபதி துலக்கி வைத்திருந்த பாத்திரங்களில் இருந்து தீர்த்தத்தால் காபிலேஸ்வரருக்கு அர்க்கியம், பாதம் இத்தியாதிகளை சமர்ப்பித்துவிட்டு கனிவர்க்கங்களையும் நிவேதனம் செய்தான். அவன் விளக்கு தீபம் எடுத்து ஆரத்தி சமர்ப்பித்த சமயத்தில் சேனாதிபதி மணியை காடே அதிர்படி அடித்தான். தீபாராதனை செய்து கொண்டிருந்த சதகர்ணே, சேனாதிபதி, மணியை அடித்துக் கொண்டே இரு, அது அஞ்சன் வேலில் கேட்க வேண்டும் என்று உத்தரவிட சேனாதிபதியோ தனது பலம் கொண்ட மட்டும் அந்த மணியை பிளந்து கட்டினான். பூஜையை முடித்து அனைவருக்கும் பிரசாதத்தை கொடுத்த பிறகு, வஜ்ரபாபு, நீ சித்தரஞ்சனியை அழித்துக் கொண்டு போய் சண்டிகை குகைக்கு அருகில் இருக்கும் மலைவாசிகளிடம் விட்டு 10-15 மலை வீரர்களை அழித்துக் கொண்டு வா. அஞ்சன்வேல் கோட்டையை நான் கண்காணிக்கிறேன். தேவை இருந்தால் செயல்பட மலைவாசிகள் சிலரை சித்தப்படுத்தி வை என்று அவனுக்கு உத்தரவிட்டான். அதுவரை பேசாமல் இருந்த சித்தரஞ்சனி, நான் எதற்காக மலைவாசிகள் இருப்பிடத்திற்கு போக வேண்டும் என்று வினவினாள். கௌதமி புத்திரன் முகத்தில் கவலை படர்ந்தது. அந்த கவலை குரலிலும் ஒலிக்க, அஞ்சன்வேல் கோட்டைக்கு போகாதிருக்க என்று கவலை குரலிலும் ஒலிக்க சொன்னான். நான் அங்கு போக போவதாக யார் கூறியது என்று கேட்டாள் சித்தரஞ்சனி. யாரும் சொல்ல வேண்டாம். உன்னை தூக்கி போக இன்று இரவே முயற்சி நடக்கும். அந்த முயற்சியை முறியடிக்கவே உன்னை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புகிறேன். நீ சீக்கிரம் செல், நானும் வருகிறேன் சண்டிகாதேவி குகைக்கு என்று திட்டவட்டமாக கூறினான் சாதவாகனன். மேலும், உன்னை தூக்கிச் சென்று என்னை பிடிக்கும் தூண்டில் மீனாக உன்னை உபயோகப்படுத்துவார்கள் என்று கூறினான். அதற்கு மேல் அலட்சியத்திற்கு இடம் கொடாத கௌதமி புத்திரன் சேனாதிபதியுடன் சித்தரஞ்சனியை அனுப்பி வைத்தான். பிறகு காபிலேஸ்வரர் கோவில் கதவை மூடிவிட்டு தனது புறவியில் ஏறி முகத்துவாரத்தை நோக்கி பயணம் செய்தான். முகத்துவாரத்திற்கு சிறிது முன்பாகவே ஒரு பெரிய பாறையின் அருகில் வந்ததும் புறவியை பாறையின் மறைவில் நிறுத்திவிட்டு தான் மட்டுமே பக்கத்தில் இருந்த மரம் ஒன்றின் மீது ஏறி அக்கறையை கவனிக்கலானான். இரவு முற்றி வெண்மதியும் விண்ணில் வலம் வர துவங்கியும் எந்தவித நடவடிக்கையும் கோட்டை பகுதியில் இல்லாததை பார்த்த சாதவாகனன் மரத்தில் இருந்து இறங்க முற்பட்ட சமயத்தில் கோட்டை பகுதியில் திடீரென நடமாட்டம் ஏற்பட்டதையும் படகுகள் சில சித்தப்படுத்தப்பட்டதையும் கவனித்ததும் அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்து கவனிக்கலானான். சாக வீரர்களை தாங்கிய 2 படகுகள் கிளம்பியதையும் ஒரு படகில் காஷ்டனனும் மற்றொரு படகில் சத்ரபனும் இருந்ததையும் பார்த்து அடுத்து நடப்பதை எதிர்பார்த்து இருந்தான். நேரம் ஓடிக்கொண்டு இருந்தது. மலைப்பகுதியில் எங்கும் நிம்மதி குடிக்கொள்ள துவங்கியது. கோட்டையில் இருந்து வந்த படகுகளில் இருந்தவர்கள் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டதும் திட்டத்தை ஓரளவு புரிந்து கொண்ட சாதவாகனன் மரத்தின் மீதிருந்து இறங்கி உறவியில் ஏறி சண்டிகா தேவியின் குகையை நோக்கி விரைந்தான். அவன் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் மலையில் ஏற துவங்கிய காஷ்டனனும் சத்திரபனும் அரவம் ஏதும் செய்யாமலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் தங்கள் தங்கள் பணிகளை நிறைவேற்ற பிரிந்து சென்றார்கள். மகா சத்திரபனான நாகபாணன் கட்டளைப்படி மலைக்காட்டில் தீ வைக்க தீ பரவாத தனித்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க கால் ஜாமமானாலும் இடத்தை நிர்ணயித்தவுடன் காய்ந்த நிலையில் தீ வைக்க தனது வீரர்களை ஏவினான். பந்தம் கொளுத்தப்பட்டு தீயை பட்டுப்போன கிளையில் அந்த வீரன் வைத்த பிறகு தீ திகு திகுவென அந்த பகுதியில் பரவலாயிற்று. நன்றாக தீ பிடித்தவுடன் அந்த பகுதியில் தனது வீரர்களுடன் அகன்று சாதவாகனனை எதிர்பார்த்து நின்றிருந்தான் சத்ரபன். ஆனால் தீ நன்றாக பரவியும் சாதவாகனனோ மலைவாசிகளின் கூட்டமோ அந்த பக்கமே வராது போகவே பெரும் குழப்பத்திற்கு உள்ளானான். அந்த குழப்பத்தின் விளைவாக என்ன செய்வது என்று அறியாமல் தனது வீரர்களுடன் தாபிலேஸ்வரர் கோவிலை நோக்கி சென்றான். அங்கிருந்து தாபிலேஸ்வரர் கோவிலை அடைய கிட்டத்தட்ட நடுநிசையாகிவிட்டதால் கோவில் பகுதியில் நிசப்தமே நிரம்பி கிடந்தது.
அதன் முன்பாக வீசி கிடந்த நிலவில் கூட ஒருவித பயங்கரம் இருப்பதாக சத்திரபனுக்கு தோன்றியதே ஒழிய நிலவில் அழகிருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. ஏதோ தன்னையும் மீறிய பயங்கரம் உருவாகி இருப்பதாக நினைத்த சத்திரபன் ஒரு முறை கோவிலை சுற்றி வந்தான். அப்படியும் ஏதும் விளங்காது போகவே, இந்த காஷ்டானன் என்ன ஆனான்? சித்தரஞ்சனியை சிறை செய்து கோட்டைக்கு சென்று விட்டானா என்று கேள்விகளை எழுப்பியும் கொண்டான். ஆனால் விடை ஏதும் கிடைக்காது போகவே தனது வீரர்களில் ஒருவனை அழைத்து, கோவிலுக்குள் யார் இருப்பது என்று பார் என்று அவனுக்கு உத்தரவிட்டான். சத்திரபன் உத்தரவுப்படியே வீரனும் கோவில் கதவை தட்டவே உள்ளிருந்து பதில் ஏதும் கிடைக்காததால் திரும்பி சத்திரபனை நோக்கினான். அடுத்த உத்தரவு இடுவதற்கு பதிலாக தானே படிகளில் ஏறி சென்று கதவில் தோலை கொடுத்து தள்ளினான். கதவு தாளிடாது இருந்ததால் திடீரென வேகத்துடன் திறக்கவே கோவில் முன்மண்டபத்தில் தடாலென விழுந்த சத்திரபன் மெல்ல சமாளித்து எழுந்த பிறகு அங்கு யாரும் இல்லாததை கண்டு ஏதும் புரியாததால், இந்த சனியன் பிடித்த காஷ்டானன் எங்கே என்று கூவினான். அவன் கூவலை கோவில் சுவர்கள் எதிரொலி பயங்கரமாக செய்தன. அதனால் சற்று பீதியடைந்த சத்திரபன் மெல்ல கர்ப்ப கிரகத்தை நோக்கி சென்றான். அங்கு இருந்த சிவலிங்கத்தின் ஆவுடையாரில் ஒரு பெரிய ஓலை இருந்தது. அதை எடுத்து கர்ப்ப கிரக விளக்கில் படித்த சத்திரபன் ஏது செய்வது என்று அறியாமல் திகைத்து அப்படியே நின்று விட்டான். ஓலையை பிடித்த கைகள் நடுங்கின. அடப்பாவி, படு மோசம் செய்து விட்டாயே என துன்பத்துடன் கூவினான் சத்திரபன். காஷ்டனும் அவனுடன் வந்த வீரர்களும் மாயமாக மறைந்து விட்டனர். அவர்கள் ஒருவேளை அழிக்கப்பட்டார்களா என்பது தெரியவில்லை சத்திரபனுக்கு. என்ன செய்வது என்று அறியாமல் ஓலையை கையில் ஏந்திய வண்ணமே கோவிலுக்கு வெளியே வந்தான். எங்கிருந்தோ பறந்து வந்த அம்பு ஒன்று அவன் காலடியில் விழுந்ததும் அதிலும் ஒரு ஓலை கட்டப்பட்டிருந்ததையும் கவனித்த சத்திரபன் சுயநினைவை அடியோடு இழந்தான். பிறகு சமாளித்துக் கொண்டு அந்த ஓலையை எடுத்தான். அதில் முத்திரை வைக்கப்பட்டிருந்தது. நாகபாணனுக்கு விலாசமிடப்பட்டிருந்தது. அதில் முத்திரைகளை உடைத்து அதையும் படித்தான். வெகு சீக்கிரம் விபரீதம் மூலக்கூடிய நிலை சூழ்ந்து வருவதை உணர்ந்து கொண்டான் சத்திரபன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.